பங்கு அதே காரல் மார்க்சின் மூலதனம் என்கிற பொது உடைமை சிந்தனைக்கு பின்னால் தான், அந்த படிப்பாளியினுடைய அறிவுத்தனத்தில் தான் பின்னால் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. லண்டன் அருங்காட்சியகத்திலே படித்த காரல் மார்க்ஸ் மூலதனம் என்கிற அற்புதமான பொது உடைமை சித்தாந்தத்தை எழுதினார் என்று சொன்னார். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்ற விடுதலையை பாட்டாளிகளுக்கு வாங்கி கொடுத்ததே காரல் மார்க்ஸ் என்ற படிப்பாளியினுடைய சிந்தனை தான் என்பதை இந்த மாற்றத்திலே நான் எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணதாசன் நிறைய படிச்சாருங்க. அதனாலதான் சித்தர் இலக்கியத்தை, பட்டினத்தார் இலக்கியத்தை எளிமையாக சொன்னார். என்னுடைய படிப்பு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக கண்ணதாசன் சித்தர் பாடல்கள் எல்லாம் எளிமையா கொடுத்தாரு, சங்க இலக்கியத்தை எளிமையா கொடுத்தாரே, 2ஆம் நூற்றாண்டு இலக்கியத்தை கூட 20ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக மாற்றி கொடுத்தானே அது செட்டிநாட்டு சுந்தர கவிஞர். பட்டினத்தார் என்ன பாடினார்? அத்தமும் வாழ்வும் அகத்துமட்டே, விழி மெத்திய மாந்தரும் வீதி மட்டே, இது கைத்தளம் மேல் பற்றிய மைந்தரும் சுடுகாடு மட்டே என்று பட்டினத்தார் பாடலை படிப்பாளியாக இருந்த கண்ணதாசன் சுருக்கி கொடுத்தான் இந்த சமூகத்திற்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற இலக்கியத்திலே சாதனை படைத்த நம்முடைய கண்ணதாசன் செட்டிநாட்டு கவிஞர் சங்க இலக்கியத்தை கரைத்து குடித்ததால் தான் யாயும் யாயும் யாராகியோரோ என்கிற குறுந்தோலை பாடலை நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்றெல்லாம் எழுதுகிறார் என்று சொன்னால், பாட்டாளிகள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளிகளும் படிப்பாளியாக வேண்டும். தேனியிடம் போய் கேட்டான், தேனியே தேனை சேகரிக்கிறாய் நீ, ஆனால் இந்த மனிதர்கள் தேன்கூட்டில் இருந்து தேனை எல்லாம் எடுத்துக் கொள்கிறார்களே, உனக்கு வருத்தமாக இல்லையா என்று தேனியிடம் பார்த்து ஒருவன் கேட்டான். அதற்கு தேனி சிரித்துக் கொண்டே சொன்னது, இனியவன், இந்த மனிதர்கள் என் தேனை மட்டும் தான் எடுத்துக்கொள்ள முடியும், பூக்களின் மகரந்தங்களில் இருந்து தேனை சேகரிக்கிற அறிவை, நுட்பத்தை இந்த மனிதர்கள் என்னிடமிருந்து ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். படிப்பாளிகள் தான் இந்த மண்ணுக்கு தேவை. அப்போதுதான் இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் மாறும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி காலத்தின் அருமை கருதி முடிக்கின்றேன். வருகிறேன். வணக்கம். பேசிட்டு நானும் மைக்கை தட்டி தட்டி காட்டினேன். காலத்தின் அருமை கருதி முடித்துக் கொள்கிறேன்னா அப்போ விட்டுருந்தா இன்னும் போயிட்டே தான் இருந்திருக்கான். அவ்வளோ சப்ஜெக்ட் வச்சிருக்காரு. காரணம் படிப்பாளி அணி, அப்படிப்பட்ட அணி படிப்பாளிங்கிற அணிக்கு எவ்வளவு கருத்துக்களை சொன்னார் பாருங்க. அடடடா, பாரதிதாசன் தான் சொன்னார், உழைப்பை பற்றி